Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மணல் குவாரி வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறையில் வரும் மாதம் 3200 பேர் புதிதாக பணிக்கு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணபலன்கள் வழங்கப்படாத நிலையில் அதற்கான 3000 கோடி ரூபாய் நிதி அரசிடம் இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் 4800 புதிய பஸ்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வாங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாசம் ஆகுது அவங்களுக்கு அந்த பணப்பலம். கிட்டத்தட்ட அவங்க பணமே போக்குவரத்து நிறுவனத்துக்கு ஒரு 3000 கோடி இருக்கிறதா சொல்றாங்க. ஊழியர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க அரசு? அதை பத்தி 3000 கோடி அரசிடம் இல்லை. ஏற்கனவே கடந்த காலங்களில் அந்த பணம் எடுத்து செலவிடப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது அதற்காக அரசு அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது நம்முடைய முதலமைச்சர் தான் ஒவ்வொன்றாக தீர்வு கொடுத்து வருகிறார். அந்த சூழலை மாற்றி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்குகின்றோம். காரணம், மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்துவது இப்பொழுது அதிகரித்து வருகிறது. கடந்த காலங்களில் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணித்தாங்கன்னா இப்ப 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணிக்கிற அளவிற்கு முன்பதிவே அதிகரித்திருக்கிறது. அதே போல புதிய பணியாளர்கள் 685 பேர் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற மாதத்தில் 3200 பேர் எடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்து இந்த துறை சீரமைக்கப்பட்டு வருகிறது. அழகை காண குவிந்த சுற்றுலா பயணிகள் பள்ளத்தாக்குகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்ற காட்சிகளை கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேக கூட்டங்கள் சூழ்ந்து அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருவதால் இதமான சூழல் நிலவி வருகிறது. கெத்தை மலைப்பாதையில் உள்ள பள்ளத்தாக்குகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. மலைகளின் மீது தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. இதனை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் வியந்து ரசித்து வருகின்றனர். நீலகிரியில் காற்றுடன் பெய்து வரும் மழை காரணமாக 3 சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அவலாஞ்சி மற்றும் பைக்காரா பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முக்கிய சுற்றுலா தலங்களான பைன் ஃபாரஸ்ட், 8 மைல், மரவியல் பூங்கா ஆகிய 3 சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.